ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பிளாகரில் எப்படி அமேசான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் நம்ம பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம பிளாகரில் ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணி எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா Amazon.in. நம்ம இந்தியா மார்க்கெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பிளாகர் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு நீச்சை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா நீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீச் தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டான ஒரு பிளாகரில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம் சூஸ் பண்ணியிருக்க நீச் பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட். இதில் வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் சப் கேட்டகரி இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா Amazon.inல பியூட்டி அண்ட் பர்சனல் கேர்ன்றது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். பாத் அண்ட் ஷவர், ஃப்ராக்ரன்ஸ், ஹேர் கேர், மேக்கப், இந்த மாதிரி மேனிக்யூர், பெடிக்யூர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி வந்து நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண ஒர்க் பண்ணதில் நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். நம்ம பர்டிகுலராக மிக்ஸ்டு இதில் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நீச்சை செலக்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பியூட்டி அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் அது மாதிரி பண்ணக்கூடாமல் இருக்கிறது. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட், இப்போ ஹோம் ப்ராடக்ட், இங்கே வாட்டர் ப்யூரிஃபையர், இந்த மாதிரி ப்ராடக்ட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணவில்லை. அந்த பேஜ் பார்க்கவில்லை. பேஜ் மீன்ஸ் அந்த வெப்சைட் பிளாகரை பார்க்கவில்லை. பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டாக இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட் மிக்ஸ்டு ஒரு இதாக இருக்கும். அதுக்காக தான் ஒரே நீச்சல் நம்ம ஒர்க் பண்ண சொல்கிறோம். ஒரு க்ளீன் அண்ட் கம்போஸ்டாக இருக்கும் நீங்கள் ஒரே நீச்சல் ஒர்க் பண்ணவில்லை. ஸோ இப்போ நான் என்னுடைய பிளாகரை காட்டுறேன். இது ஒரு டெம்ப்ளேட் நம்ம இதுக்கு ப்ளக்இன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எப்படி தெரியுது. ஸோ நீங்கள் காமனாக பிளாகர் தீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் நான் காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பேசிக்கான தீமில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அதுக்காக தான். ஸோ நம்ம இது ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் தான். ஸோ பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். பெய்டு டெம்ப்ளேட்டும் இருக்குது. ஸோ உங்கள் நீட்ஸை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டொமைன் நம்ம இதுக்கு ப்ளக்இன் பண்ணியிருக்கோம் வாங்கி. அதுவுமே ஈஸியான ஒரு விஷயந்தான். கோடேடையில் வாங்கினேன். ஒரு 2500 3 இயர்ஸுக்கு இது கிடச்சிது. ஸோ நான் அதை இதில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அது எவ்ரி ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணவில்லை. கண்டிப்பாக இந்த பேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அபவுட் அஸ் வேணும். அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, இதை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். என்ன ரீசன் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, அமேசான் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு நீங்கள் கரெக்டாக இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இஷ்யூ வருதுன்னா கண்டிப்பாக நான் இதெல்லாம் இன்டிமேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட காட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசர் சைட்லேயும் அவங்க நம்ம ஓப்பன் அப்பாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறது நம்மளுடைய பிளாக் நேம் போட்டு அதே மாதிரி கண்டிப்பாக கான்டாக்டுக்கு ஒரு இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளாகராக இருக்கும். நிறையா கீவேர்ட்ஸ் இருக்கனால இது வந்து ரேங்கிங் வந்து கொஞ்சம் பெட்டராக வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணவில்லை. ஈஸி டு ரீடபிளாக இருக்கும். கொஞ்சம் ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஓகே. அதே மாதிரி பிளாகர் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து ரஷ் பண்ணி புஷ் பண்ணுவோம். பிளாக் வந்து நிறையா போடணும், நிறையா பிளாக் போட்டால் தான் நிறையா வியூஸ் வரும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். எவ்ரி பிளாகர் யூஸ் பண்ணவில்லை. அந்த ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படின்னா நீங்கள் எத்தனை பிளாக் போஸ்ட் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மிஸ்டேக்குங்கிறது வராது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது எந்த மாதிரியான பிளாக்கை நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பேசிக்காக நான் அதை நீட்ஸ் சொல்லியாச்சு. நீட்ஸ் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் பர்சனல் கேரில் நம்ம போயிட்டு இப்போ வேலண்டைன்ஸ் டே ட்ரெண்டியாக இருக்கனால இதை நம்ம எடுப்போம். அதில் போய்ட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டே போகலாம். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்டில் ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்டை நம்ம எடுப்போம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிஃப்ட் செட் மாரி இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் மந்த்ல பார்த்தீங்கன்னா 200+ வாங்கியிருக்காங்க. ஒரு ரேட்டிங்கும் 4.5 நல்ல ஒரு ரேட்டிங்கில் தான் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எவ்ரி ப்ராடக்ட் நீங்கள் இந்த மாரி இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது அஃபிலியேட்டுக்கு எலிஜிபிளா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும் வந்துடும். ஸோ இது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய கேட்டகரியும் அதே தான், பியூட்டி தான். இதனுடைய கமிஷன் ரேட் வந்து 5%. கெட் எ லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்குது. சம் ப்ராடக்ட் வந்து இன்எலிஜிபிளாக இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுனால ப்ராடக்ட் கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுக்கான மீடியம் பார்த்திங்கன்னா, நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன். நம்மளுடைய கண்டென்ட்டை ரைட் பண்ணுறதுக்கு நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன். டீப்சீக்கும் நல்லா தான் இருக்கும். டீப்சீக் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டீப்சீக்கில் நம்ம ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்ணவில்லை, நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணவில்லை. சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து மாடிஃபை பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கன்வீனியண்ட்டாக சாட் ஜிபிடி இருக்கிறதுனால அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராடக்டை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடுத்தோடனே சாட் ஜிபிடி போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னா அது ஒரு ரேண்டமாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். பட் நம்ம அப்படி யூஸ் பண்ணாமல் சாட் ஜிபிடிக்கு புரிகிற மாதிரியான ஒரு ப்ராம்ப்டை நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ராம்ப்டை படி நமக்கு தேவையான மாதிரி பிளாகில் வந்து நம்ம ஒரு போஸ்ட்டு போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நான் இந்த கூகுள் ஷீட்டில் தான் வச்சுருக்கேன். கூகுள் டாக்குமெண்ட்டில் தான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் ப்ராம்ப்டில் என்ன நம்ம கொடுத்துருக்கோம், ரைட் எ டீட்டெயில் SEO ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ரிவ்யூ பிளாக் போஸ்ட். ஓகேங்களா? அடுத்து ப்ராடக்ட் நேம் கேட்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த பிளாக் வந்து எவ்வளோ வேர்ட் கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதேமாரி ஆப்டிமைஸ் சர்ச் இன்ஜின் இன்க்ளூடடு, ஈஸி டு ரீட், இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்கோம். மொத்தமாக ஒரு 11 பாயிண்ட் இதில் நம்ம கேட்டிருக்கோம். டைட்டில் வந்து ஒரு 60 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். எதுக்காக 60 கேரக்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணவில்ல மொபைல்லையா இருக்கட்டும் இல்லை டெஸ்க்டாப்லேயா இருக்கட்டும், மொபைலில் நீங்கள் மேக்ஸிமம் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் இருந்து தான் கிடைப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் லென்த்தியான ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லலாம், அதாவது ஈஸி டு ரீடபுளாக இருக்காது. ஒரு லாங் ஒரு டைட்டில் கொடுக்கல அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம் பிளாக் பண்ணவில்லை. அதே மாதிரி ப்ராடக்டோட இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறமேட்டு கீ ஃபியூச்சர் பெனிஃபிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப், அப்புறம் ரியல் கஸ்டமர் ரிவ்யூ நம்ம இதில் கேட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் ரீடர்ஸ் வந்து படிக்கவே இல்லை, அவங்க வந்து எந்த மாதிரியான கஸ்டமருக்கு ரிவ்யூ இதில் கிடைக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்குவாங்க. யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த மாதிரி கால் டு பை. ஸோ இந்த இடத்துல நம்ம அஃபிலியேட் லிங்க் கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு டிஸ்க்ளோசரும் நம்ம இந்த போஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ கைஸ், இது ஃபஸ்ட் டைம் நான் மேக் பண்ணுறனால இந்த வீடியோ சம் இஷ்யூ இருக்கும். ஸோ ப்ளீஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பட் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் நான் பண்ணுறேன், இதை நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லலை. இது ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு அப்படின்னா உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. பட் நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு உங்களோட மெத்தடாலஜி இதில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான மெத்தடு. எனக்கு இதில் ஒரு சில ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு வந்து சாட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து நாம் வந்து ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனுடைய டைட்டிலை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் வந்து நமக்கு எவ்வளோட லென்த் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் கேட்க போகிறோம். எனக்கு இந்த பிளாகோட லென்த் வந்து ஒரு 1500 வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்.
ஓகேங்களா. அடுத்து வந்து இதனுடைய அஃபிலியேட் லிங்க்கை நம்ம ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஒரு பாயிண்ட் நம்ம கேட்டிருக்குன்னு இல்லைங்களா, அந்த இடத்துல நாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ என்ட்ரு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்காக ஒரு பிளாக் நம்ம கேட்ட எல்லா ஸ்டெப்பையுமே அதை இன்க்ளூட் பண்ணி ஒரு பிளாகாக ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு நாம் வந்து நமக்கு தெரிந்தபடி நம்ம கேட்கவில்லை, ஒவ்வொரு டைமும் மாடிஃபை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிரும். ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுபடி மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா ப்ராம்ப்டில் அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போயிட்டு ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் ரஷ் பண்ணாதீங்க. ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டு பெருசாக கிடைக்காது. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3-4 மந்த்துக்கு கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்பப்போ டைம் கிடைக்கவே இல்லை, சம்டைம்ஸ் ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் இது. இப்போ நான் வந்து 1 டே ஒர்க் பண்ணலினாலும் எனக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாக் வந்து வியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் கீழே. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளாகரில் வந்துட்டு அபவுட் செக்ஷன் அண்ட் ப்ரைவசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் கொடுக்கவில்லை, நீங்கள் பேஜஸாக க்ரியேட் பண்ணிடுங்க. ஏன்னா அது தனியாக இருக்கும். போஸ்ட்டில் க்ரியேட் பண்ணவில்லை, அந்த ஃபீட்லேயே இருக்கும். நீங்கள் பேஜஸாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது செப்பரேட்டாக இருக்கும். எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஈஸி டு ஆக்சஸ். அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் HTML கோடு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாகை க்ரியேட் பண்ணுவீங்க, ஒரு செப்பரேட்டான ஜிமெயில் வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரைமரியாக நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் பர்சனல் இமெயில் ஐடியிலே நீங்கள் பிளாகர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிங்க, ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டை இதில் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கான ஆடியன்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், அதாவது எக்ஸ்லேருந்து, அடுத்து பின்ட்ரெஸ்ட், அப்புறம் இந்த மாதிரி யூடியூப், மீடியம், இந்த மாதிரி த்ரெட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இது எல்லாமே இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதை டிராஃபிக் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி இப்போ ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது, ஒரு SEO ஃப்ரெண்ட்லியான ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இதில் பார்க்கலாம். ஓகே, ஒரு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஒரு பிளாகர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் கைஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு டூல் தான், ஒரு எக்ஸ்டென்ஷன். இது பார்த்திங்கன்னா ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு டூல். இது பார்த்திங்கன்னா கூகுள் எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரில் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் பேசிக்காக நம்ம ஒர்க் பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ஒரு நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ChatGPT கேட்டதை நம்ம அப்படியே நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். டைட்டில் இங்கே இருக்குது, டைட்டில் காப்பி பண்ணிங்க. ஓகே, டைட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனுங்கிறப்ப இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இன்ட்ரொடக்ஷன் வரவில்லை, இந்த டைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா H1 டேக் வந்து தேவை கிடையாது. ஆக்சுவலி டேரெக்டாக நீங்கள் பேராகிராஃப்கே போயிடலாம். H1 டேக் வந்து கொடுக்காதீங்க. எந்த பிளாக்லேயுமே வந்துட்டு எடுத்தோடனையும் ஃபஸ்ட்டே வந்து ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே கண்டென்ட் ஒர்க் பண்ணாதீங்க. எடுத்தோடனே ஒரு இன்ட்ரோ வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்க உங்கள் இதுக்கேற்ற மாதிரி. இது இன்ட்ரோ முடிஞ்சோடனே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டு பிளாகிங்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் பிளாகில் வந்துட்டு இப்போ நம்ம அமேசானில் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ராடக்ட் லிங்க்கையே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா காப்பி இமேஜ் URL நீங்கள் எடுத்து இங்கே நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நம்ம URL செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அந்த 2 மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு.
இன்செர்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே வரும். ஸோ நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா லார்ஜ் அந்தளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு ஓகே. இப்போ மீதி இருக்க கண்டென்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்கிறத நம்ம வந்து பிளாகில் என்னென்ன தேவைங்கிறது நாம் எடுத்து நம்ம பிளாகில் போட்டாச்சு. எதுக்காக ப்ராம்ப்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான மாதிரி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கொடுத்துருது. நம்ம ஒவ்வொரு டைமும் அதுக்கிட்ட போய் எனக்கு இதை மாடிஃபை பண்ணி கொடு, அதை மாடிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம ப்ராம்ப்டை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிறோம். அது நீங்கள் போக போக உங்களுக்கே தெரிய வரும் ப்ராம்ப்ட்டுங்கிறது எப்படி முக்கியங்கிறது. ஸோ அதுக்கு நான் இந்த ப்ராம்ப்டே உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி சில மாடிஃபிகேஷன் ப்ராடக்ட் ரிலேட்டடாக பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராம்ப்டில் வந்து ப்ராடக்ட் நேம்ங்கிற ஏரியாவில் வந்துட்டு இப்போ இந்த அமேசானோட லிங்க்கே நீங்கள் கொடுத்து கூட யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணவே சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அது மிஸ் மேட்சிங்காக சம் அதர் ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணிடுது. நீங்கள் என்னதான் நான் இது ஏஐட்டேருந்து நம்ம கண்டென்ட் வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஸோ ஏதோ மிஸ்லீடிங்காக இருக்கா, ஏதாவது நம்ம கொடுத்த ப்ராடக்டை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணுதாங்கிறது ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம பிளாகர் போஸ்ட்டில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக லேபிள் கொடுத்துருங்க. இது இந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேருங்கிறதுனால ஸ்கின் கேர் அப்படிங்கிற ஒரு லேபிள் கொடுத்துட்றோம். அதே மாதிரி லொக்கேஷன் கண்டிப்பாக கொடுத்துருங்க. நம்ம இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுறோம். ஸோ இந்தியா கொடுத்துருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் டைட்டில் இப்போ சர்ச் பண்ணியுள்ள ஒரு ப்ராடக்டை அதுக்கு கீழேயே வந்து அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து எதனால் இந்த ப்ராடக்ட் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராம்ப்டில் இருக்கனால ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இது எக்ஸ்ட்ரா லைன் இருந்தால் அதை எடுத்து விட்டுருங்க. ஸோ தேவையானது மட்டும் இருந்தாவே போதுமானது. ஸோ அதே மாதிரி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எந்த மாதிரி நமக்கு எஸ்இஓக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இது சேவ் ஆகிடுச்சிங்க. நம்ம இன்னும் இதை பப்ளிஷ் பண்ணல. ஸோ இதை நீங்கள் பேக்வேர்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு இருக்குது. இது இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலிமா நம்ம எடிட் பண்ணவில்லை. நமக்கு எஸ்இஓ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய அது கீழே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ எடிட்டர்னு வந்துச்சு. அடுத்து எஸ்இஓன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னையும் இதுதான் நம்ம டைட்டில். ஓகேங்களா, சர்ச் ரிசல்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய டைட்டில் இதுதான். ஸோ 60 கேரக்டருக்கு நம்ம மேலே போகவில்லை, இந்த மாதிரி டாட்டாக போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 150 வேர்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அது இங்கே வந்துடுச்சு. அப்போ இது வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் உங்கள் எஸ்இஓ கீவேர்டு அப்படிங்கிறது வந்து இங்கே எடுத்து கொண்டு வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னென்ன எரர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ எல்லோவாக இருந்தால் ஓகே, பட் ரெட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை மாடிஃபை பண்ணி ஆகணும். இங்கே என்ன சொல்லியிருக்கு, ரெக்கமெண்ட் போஸ்ட் டைட்டில் லென்த் 60 கேரக்டர் வேணும், ஆனால் உங்களுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா 81 இருக்குது, ஆப்டிமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம கன்சிடர் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம ப்ராம்ப்டில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஸோ கீழே போயிட்டு இதை மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு அதுவே மாடிஃபை பண்ணி ரீஜென்ரேட் ஆகும். நம்ம கொடுத்த விஷயத்தை ஃபுல்லாக ரீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளாட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இன்னும் ஒரு 2 வார்னிங் இருக்குல்ல, அதை நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜில் வந்து இந்த கீவேர்டு வந்து நம்ம ஏஎல்டி ஆர்டிபிஷன் நம்ம வந்து கொடுக்கல அப்படிங்குது. ஸோ நம்ம டிராஃபிக் பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணவில்லை, இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக நம்ம இமேஜ் கூட லிஸ்டிங் ஆக சம்டைம் சான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி கிளிக் ஆகவில்லை. இப்போ இந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கூகுளில் இந்த இமேஜ் ப்ளேஸ் ஆகிருந்தால் அங்கேருந்து கூட நம்ம பிளாகருக்கு வந்து டிராஃபிக் உண்டாகலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அதுவுமே கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணோன்னா இங்கே ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏஎல்டி டெக்ஸ்ட்டுங்கிற ஏரியாவிலையும் டைட்டில் ஆஃப் டெக்ஸ்ட்டுங்கிறதுலையும் இந்த ரெண்டுலேயும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்து நம்ம பேக் வந்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஸ்இஓ ரேங்கிங் 100க்கு 95 வந்துடுச்சு. பட் ஒன்லி 1 எரர் இருக்குது, அதை நம்ம ரெட்டிஃபை பண்ணி
ஓகே, நம்மளுடைய டைட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு டைட்டிலை ரீப்ளேஸ் பண்ணுறோம். வந்துட்டு இப்போ எஸ்இஓ செக் பண்ணுவீங்கள, ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 100+100. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கள, இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஒரு பேசிக்கான சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக இது மூலிமா நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க கீவேர்டு அதுவாக அனலைஸ் பண்ணி இதுதான் உங்கள் பிளாகுக்கு கீவேர்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அதுவே ஒரு ரியலைஸ் பண்ணி ஒரு கீவேர்டு கொடுத்தது. அது மட்டும் இல்லாத டைட்டில் இவ்வளோ தான் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம் டாட்டாக இருந்தது. ஸோ 60 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கவில்லை நம்ம கண்டிப்பாக நம்ம சர்ச் பண்ணவில்லை அதை ஃபுல் டைட்டில் நமக்கு ரீட் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எடிட்டருக்குள்ளே வந்துட்டு ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக எவ்ரி டைம் நீங்கள் ஒர்க் பண்ணதில்ல ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். ஸோ நம்மளுடைய டெஸ்க்டாப் மோடில் பர்ஃபெக்டாக இது ப்ளேஸ் ஆகிருக்கு எல்லாமே டெக்ஸ்ட்டுமே. அதே மாதிரி மொபைல்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொபைல்லையுமே ஒரு நல்ல ஒரு ரீடபிளான ஒரு விஷயமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம லிங்க்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் ப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறப்ப மேலே லிங்க் அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வியூவர்ஸ் கிளிக் பண்ணி ரொம்ப அதிகமாக ப்ளேஸ் பண்ண வேண்டாம், பட் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்துட்டு ஓப்பன் நியூ டேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமேஜ் மேலே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இமேஜை கிளிக் பண்ணவையில் நமக்கு இங்கேருந்து ஒரு கிளிக்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இங்கே பை நவ் ஆன் அமேசான், இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூவில் இந்த மாதிரி பை நவ் ஆன் அமேசான் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு மேலே நம்மளுடைய லிங்க்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல பை பட்டன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இது மோர் தென் இனஃபாக இருக்குது. நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு, லேபிள் கொடுத்தாச்சு, லொக்கேஷன், சர்ச், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம எஸ்இஓவும் நல்ல இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இமேஜை வந்து டைரெக்டாக யூஆர் மூலிமா வந்திருக்கோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் பார்த்திங்கன்னா சைஸ் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு சைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலை எடுத்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 194 KB இருக்குது. அதை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஃபார்மேட் இருக்குது வெப்பி அப்படின்ட்டு, அது நல்லாவுமே கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இமேஜ் லாஸ் இல்லாமல் இருக்குது. அதுதான் இதனுடைய மெயின் திங். அந்த குவாலிட்டி லாஸே நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இதை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குயிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்து அப்லோட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை யூஆர் மூலமாக டைரெக்டாக வந்தாலுமே ஓகே தான். ஓகே வந்துட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. பப்ளிஷ் ஆன பிறகு டிராஃபிக் உடனே கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நம்ம இப்போ தான் பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு சில மீடியம் வேணும். ஸோ அந்த மீடியமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் நம்ம ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றின நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படி அதை நம்ம பண்ணி டிராஃபிக்கை எப்படி உள்ளே கொண்டு வரதுங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ நான் போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த போஸ்ட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஆர்டிக்கல் இதுதான் போஸ்ட்டு. இப்போ ஒரு வியூவரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் பப்ளிஷ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ லிங்க்கில் கொடுத்துருந்தோம் இல்லைங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் மேலே லிங்க் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க அந்த டேக் கொடுத்துருந்ததுனால நமக்கு அந்த ஏஎல்டி டெக்ஸ்ட் இங்கே வருது. கிளிக் பண்ணவில்லை நம்ம டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஜ் அஃபிலியேட்லேருந்து அவங்களுக்கு மூவ் ஆன் ஆகிடுது. ஓகே ஃபைன். ஸோ என்னுடைய டிராஃபிக் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நான் என்னுடைய டிராஃபிக் மொத்தமாக 10,198 வியூஸ் வந்திருக்கு. அதாவது நான் ஓப்பன் பண்ணலேருந்து லாஸ்ட் மந்த்து மட்டுமே நியர்லி 2,000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்க நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 7 டேஸாக எப்படி இது பர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து நமக்கு வியூவர்ஸ் வந்து அதிகம் வராங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மோர் அபவுட் திஸ் பிளாக் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வரும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, மீடியம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ட்விட்டர் இதெல்லாம். ஸோ அதெல்லாமே இங்கே வருது பார்த்தீங்களா. t.com, அந்த twitter.com, கூகுளிலேருந்து எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரஷ்யன் சர்ச் இன்ஜினு. ஸோ நம்ம வேர்ல்டு வைடு நம்மளை வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அது மாதிரி செட்டிங்ஸ் நம்ம ஆரம்பத்திலே கொடுத்துட்றோம். அதேமாரி bing.com. ஸோ டைரெக்டாகவே சைட்டில் வந்தவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் யூடியூப் மூலிமா வரவங்க, அதர் சைட்ஸில் இருந்து வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஷேர் பண்ணக்கூடிய அதர் சைட்ஸில் இருந்து வந்தவங்க எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதை எப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அவங்க என்ன மாதிரி டிவைஸில் நம்ம சர்ச் பண்ணுறாங்க, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த போஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய சேல்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியும், அஃபிலியேட்டில் கிளிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கன்வர்ஷனை மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணுறது இந்தியாவுக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இது ரீசன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது America.com, அதாவது யூஎஸ்ஏயோட அஃபிலியேட்டில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால, ஸோ அது ரிலேட்டடாக போஸ்ட்டு போட்டுட்ருக்குதில்ல, ஸோ அந்த ஆடியன்ஸும் உள்ளே வரனால தான் டிராஃபிக்கில் வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் 1 வீக்காக நான் அந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் இதில் மிக்ஸ்டாக பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதில்ல அமேசான் இந்தியாவில் ஒர்க் பண்ணுங்கள். Amazon.comலேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது வேறு நீச்சில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். Amazon.comல எப்படி நம்ம இது பண்ணுறது, அதாவது டாலரில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கோம் அமேசான் அஃபிலியேட்டில் ஒரு 2-3 மந்த்தாக ஒர்க் பண்ணதில் அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். ஸோ நம்ம அசோசியேஷன் சென்டரில் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா 2298 கிளிக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேல்ஸ் நடந்திருக்கு மொத்தமாக. நான் எதுக்கு ஹை வேல்யூ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, லோ வேல்யூ ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ வேல்யூ ப்ராடக்ட். இந்த லோ வேல்யூ ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு. இதெல்லாம் ரொம்ப பிலோவான ப்ராடக்ட். 3 ரூபீஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஹையர் வேல்யூவில் இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் நல்லாயிருக்கும், உங்களுடைய ஏர்னிங்ஸுமே நல்லா கிடைக்கும். இப்போ டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 126 ரூபீஸ். ஆனால் இங்கே கிளிக்ஸ் இருக்குது, பட் நம்ம வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம பிளாகரில் நம்ம போடக்கூடிய போஸ்ட்டில் இன்னும் சில ஆப்டிமைசேஷன் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் டே பை டே நான் இது ஒர்க் அவுட் பண்ணிருக்கனால இதை எப்படி நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் 2-3 டேஸாக கரெக்டாக ஒர்க் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா February 11th அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 424 கிளிக்ஸ் வந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு சில நேரத்துக்கு இது வந்து எவ்ரிடே அப்டேட் ஆகும். இப்போ நீங்கள் இன்றைக்கி மார்னிங், அதாவது 12 to 12, இப்போ நைட்டு 12 மணியோட க்ளோஸ் ஆயிரும். அந்த முன்னாடி நாளில் உடனே இதில் அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆகிட்டு எதாவது பை பண்ணதெல்லாம் தான் கொஞ்சம் அதில் அப்டேட் ஆக லேட் ஆகும். ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க, கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவில்லை கிளிக்ஸ் வராது, அதிகமான கிளிக்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் அப்போ வந்துட்டு ஒரி பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிளிக்கு, 9 கிளிக்கு, 16 கிளிக்கு, 5 கிளிக்கு மட்டும்தான் வரும். அப்போ வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்போம். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணவில்லை கிளிக் ரேட்டும் அதிகமாகும். அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கன்வர்ஷனும் நடக்கும். அப்படி அந்த ஆர்டரை அங்கே எடுக்கவில்லை நமக்கு வந்து இங்கே ஃபீ இதாகும். ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து ஒரு குட் கன்வர்ஷன் என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா 3 to 10% இருக்கணும். ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். கிளிக் நல்லாவே இருக்குது. இந்த கிளிக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்டர் பண்ண வைக்க முடியும் அவங்கள. ஸோ நம்ம அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். அதனால தான் இந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ளாரையே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. என்னால் எல்லாமே ப்ராப்பராக இந்த வீடியோவில் சொல்ல முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை மேக் பண்ணுறனால அவ்வளோ ஒரு ப்ரெசன்டேஷனாக என்னால் இதை கொண்டு போக முடியல. எனக்கு என்னென்ன நான் பண்ணுறனோ அப்படி ஓவரலாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.